வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா அதான் பிரேமலு 2. இது ஒரு மலையாள படம்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாவே மலையாள மூவிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அதோட கண்டென்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர், காமெடி மூவிஸ், ஹாரர், ஆக்ஷன், லவ் இப்படி எல்லா கேட்டகரியிலும் வேற லெவல்ல படத்தை எடுப்பாங்க. ஆனா மோஸ்டா தமிழ்நாட்டில் வந்து மலையாளம் படத்துக்கு தியேட்டர்ல ஸ்கிரீன் கிடைக்காது. பட் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மலையாள மூவிஸ் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மூவிஸ் அளவுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கு. அதுல முக்கியமான மூவி தான் இந்த பிரேமலு. பார்ட் 1 ரீசெண்டா ரிலீஸ் ஆகி தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா ஸ்டேட்லயும் ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்துச்சு. அதனால என்னமோ படத்தோட டீம் வந்து பிரேமலு பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட்டை சீக்கிரமாவே பண்ணிட்டாங்க. இந்த மூவி பத்தி சொல்லணும்னா நார்மலான லவ் ஸ்டோரி தான் இது. இந்த மூவில நடிச்ச எல்லா கேரக்டரும் நேச்சுரலாவே நடிச்சிருப்பாங்க. முக்கியமா நம்மளோட கேரக்டர் 2 பேர், ஹீரோ ஹீரோயின், அதாவது ரேணு அண்ட் சச்சின். அதனால என்னமோ இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு எல்லா ஸ்டேட்லயும். சோ நம்ம இந்த மூவி பார்ட் 2 ஸ்டோரிக்குள்ள போலாம் நம்ம இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி மலையாளத்துல ஹிட் ஆன இன்னும் ரொம்பவே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 250 கோடி மேல வசூல் பண்ண மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோட பார்ட் 2 ஸ்டோரியை நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சரி, புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையை ஓபன் பண்ணா ஃபிளைட்ல வந்து நம்ம ஹீரோ சச்சின் போயிட்டு இருக்காரு. நம்ம ரீனு கூட இருந்த நினைவுகளெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஃபிளைட் வந்து யூகே வந்ததும் சச்சின் ஏர்போர்ட் வெளியே வந்து வெயிட் பண்றாரு. அப்போ நம்மளோட சச்சினோட ஃப்ரெண்டு அங்க வந்து பிக்கப் பண்றாரு. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னா பார்ட் 1 மூவில நம்ம சச்சின் கூடவே சேர்ந்து விசா அப்ளை பண்ணியிருப்பான். பட் சச்சினுக்கு மட்டுமே ஃபண்ட் இல்லாம அந்த விசா ரிஜெக்ட் ஆயிருக்கும். பட் அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிடைச்சிருக்கும். அந்த ஃப்ரெண்டு மூலியமா தான் இப்போ வந்து நம்மளால யூகே போயிருப்பான். 2 பேருமே கார்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க பேசிட்டு. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா உன்னோட ஆள் என்ன சொல்றா, உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம சச்சின்னு சொல்லுவா, அவளும் இங்கிலாந்து வரேன் தாண்டா சொன்னா. பட் ஒர்க்ல வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வரேன்னு சொன்னாடா. அவளோட பிரான்ச் வந்து இங்க யூகேலயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவள் சந்தோஷமா தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு போறாங்க. அதே அடுத்த சீன்ல வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஆபீஸ்ல கேண்டீன்ல ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பா, என்னாச்சு உனக்கு, ஒரே சச்சினோட நினைப்பாவே இருக்க, சரி வா நம்ம ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு 2 பேர் பிளான் பண்ணி போறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஆபீஸ் மேட்ஸ் சேர்ந்து நம்ம கேரளா கிட்ட இருக்கிற கோயம்புத்தூருக்கு போகலாம், அங்க போய் சுத்தி பார்க்கலாம், அங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஸோ சொன்ன மாதிரியே கோயம்புத்தூர் வந்து இங்க இருக்கிற பிளேஸ்லாம் சுத்தி பார்க்கறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அங்க வந்து இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். நம்ம பழைய டீம் லீட் ஆதி இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லுவான். அதாவது ஆதி வந்து நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல. அதனால அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவனோட வேலையும் போயிருக்கும். அவன் வந்து ஆல்ரெடி ஆந்திரால பெரிய பணக்காரனா தான் இருப்பான். ஆல்ரெடி அவனுக்கு பெரிய தென்னந்தோப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் அவுட்ல 100 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு வச்சிருக்கான். அதை தான் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்கான். அவன் டீம் லீடா இருக்கும்போது இருந்த ஃப்ரெண்ட் மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் ஹீரோயினை பார்க்க போறான் ஆதி. அவனும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் யூகேல படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சச்சினோட வேலை என்னன்னா, அது ஒரு கிளப்ல வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குற வேலை தான், அதாவது சப்ளையர் ஒர்க் தான் பண்ணுவான். அங்கதான் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, கேங்கா வருவாங்க. அந்த கேங்ல தான் அன்னைக்கு நைட் வந்து ஒரு தமிழ் பொண்ணு இருப்பா. நேரா அங்க சரக்கடிக்க வரா. 2 பேரும் பாக்குறாங்க. அப்பவே பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த கிளப்ல தான் டிஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா அந்த பொண்ணு தமிழ் பொண்ணா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்பான். அவனு சொல்லுவான், ஆமாடா அவ சென்னையாமா, ஆனா ஃபேமிலி வந்து யூகேல செட்டில்ட் ஆமா, தமிழ், மலையாளம், தெலுங்கு இப்படி கன்னடா எல்லா லாங்குவேஜும் பேசுறாடா. எம்பிஏ படிக்கிற யூனிவர்சிட்டியில வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிளப்புக்கு வந்தேன்னு சொன்னா. அவ கூட வந்து நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸே இல்லையாமா, வேற யூனிவர்சிட்டில தான் இருக்காங்க. இப்ப படிக்கிற யூனிவர்சிட்டியில இந்தியன் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னாடா. அதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கிட்ட அவன் சொல்றான். இவ்வளவு பேசிருக்கியா, போக போக இந்த பொண்ணு உஷார் பண்ணிருவ போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஆதி அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பான், இப்போ அவங்க எங்கடா இருக்காங்கன்னு. ஆதியோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பை செக் பண்ணிட்டு, டே அந்த ரேணு வந்து ப்ரோசன் மால் கிட்ட இருக்காடா கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஆதி வேகமா கார் எடுத்துட்டு போவான். மாலை வந்து அவங்களுக்கு ஆதி வந்து காரை விட்டு இறங்கின உடனே மால்ல அவங்களை தேடிட்டு இருப்பான். ஆதி மால்ல இருக்கிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துருவா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மால்ல அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் ஆதி வந்து அவங்களை கண்டுபிடிச்சு நேருக்கு நேரு பாத்துருவான். அப்புறம் ஆதி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்பான். ஏதோ கோபத்துல அன்னைக்கு வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுவான். சோ வந்து இதுக்கு தான் இப்படி எங்களை ஓடி டார்ச்சர் பண்ணி அப்படின்னு ஹீரோயின் கேட்பான். சோ 2 பேரும் சிரிச்சுட்டு சரி வந்து இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து மால்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோ கிளப்புக்கு போற சீனை காட்டுறாங்க. அகைன் வந்து அந்த தமிழ் பொண்ணு ஒரு கேங்கோட சரக்கடிக்க வந்துட்டு இருக்கா. 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து இந்த பொண்ணு தாங்க செகண்ட் ஹீரோயினா இருப்பாங்க. இனிமேல் வந்து நம்ம கதையில உங்களை செகண்ட் ஹீரோயினே சொல்லலாம். அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் செகண்ட்
ஹீரோயினும் யூகேவை சுத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வேற யூகேக்கு புதுசுல, சோ 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு சுத்தி காட்டுறாங்க. அவங்க எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கும்போது நம்ம ரீனு கிட்ட இருந்து மெசேஜும் கால் வருது. நம்ம ஹீரோ அதாவது நம்ம சச்சின் வந்து செகண்ட் ஹீரோயின் கிட்ட நான் ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்லாமே மறைச்சு வச்சிருப்பான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். ஒரு நாள் நைட்ல கிளப்ல இருந்து செகண்ட் ஹீரோயின் வெளியே வருவாங்க. அப்ப அங்க இருக்கிற லோக்கல் பாய்ஸ்லாம் வந்து அந்த ஹீரோயின் கிட்ட இந்த போதை பொருள்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை கலாட்டா பண்றவங்கள அடிச்சு அங்கிருந்து துரத்துவாங்க. செகண்ட் ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவா. அடுத்த நாள் அதே மாதிரி இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து கிளப்புக்கு வராங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்க மாட்டாங்க. அங்க விசாரிச்சாதான் தெரியுது நேத்து நடந்த சண்டையில அந்த லோக்கல் பாய்ஸ் வந்து மறுபடியும் நிறைய பசங்களை கூட்டு வந்து ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சோ அது கேட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. ஹீரோக்கு தான் ரொம்பவே அடிபட்டு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அந்த செகண்ட் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க இருந்து அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்படியே நல்லா ஒரு பாண்டிங் இருக்கும். ஹீரோக்கு வந்து அந்த அடியெல்லாம் சரிப்பட்டு வரும்போது நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சச்சின் வந்து ரொம்பவே சாக்காயிரான். இங்க தான் நம்ம படத்துல இன்ட்ரோல் சீன் வருது. இந்த இன்ட்ரோல் சீனுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் ட்ரிப் போன நம்ம ரேனோட ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு நைட் வந்து பெங்களூர் வந்து கிளம்புறாங்க. ஆதி தான் அவங்கள வந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றான். பெங்களூர்ல தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு 2 மாசத்துல மேரேஜ் இருக்குல்ல. சோ அதனால நம்ம ஹீரோயினும் அவங்க கூட அந்த பெங்களூர் பிரான்ச்சுக்கே போறான். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி எப்போ போல நார்மல் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வந்து சச்சின் சொல்றான், இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இவ சிரிச்சுக்கிட்டே உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதா, அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொன்னியா நீ கமிட்டட்னு அப்படின்னு வந்து ரேணு கேட்கிறா. இல்ல சொல்லல, இனிதான் சொல்லணும்னு சொல்றான். நீ போய் சொல்லு, அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றா ரேணு. அடுத்த நாள் வந்து ஓகே நம்ம ஹீரோ இனிமேல் நம்ம இவகிட்ட மறைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை, இவகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு செகண்ட் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றா. ஆனா செகண்ட் ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட் வந்து நான் பாருக்கு வரமாட்டேன், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து பார்ட்டி இருக்குன்னு சொல்லுவான். சரி ஓகே பார்ட்டியில போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க தான் கதையோட ட்விஸ்ட். அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் முன்னாடியும் வச்சு இவனை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ ஹீரோ இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுவான். இது இப்படியே பண்ணிட்டு இருந்தானா உங்க லவ்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா முடியும், சீக்கிரமா போய் உண்மையை சொல்லிடு, இது ரேணுக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லுவான். அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல ரேணு வந்து அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்னடா சொல்லிட்டு அவகிட்ட அப்படின்னு கேட்கிறான். ஹீரோவும் கொஞ்சம் பொய் சொல்றான். ஆமா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பொய் சொல்றான். சரி அப்படின்ட்டு நம்ம ரேணு வந்து வீடியோ கால் அவனுக்கு பண்றான். வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ரேணுக்கு சச்சின் மேல லைட்டா சந்தேகம் வருது. சந்தேகம் வந்துட்டு யூகேல இருக்கிற அந்த ரேனோட ஃப்ரெண்டு மூலியமா அவன் நோட் பண்ண சொல்றான். அவ ஃப்ரெண்டும் அவன் படிக்கிற காலேஜுக்கு போறா, அதுக்கப்புறம் வேலை செய்யற பாரு அப்படி இப்படி 2 நாள் போறா. சரி அகைன் வந்து அடுத்த நாள் வந்து சச்சின் அவங்க இருக்கிற பாருக்கு போய் சரி அவங்க டேரக்டாவே பேசலாம் அப்படின்னு அங்க போறான். அங்க போய் பார்த்தா சச்சின் பார்ல இருக்க மாட்டான். சரி இவன் எங்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த பாரோட வெளியே பார்க்கிங் கிட்ட அப்படி போய் பார்க்கறான். அந்த பார்க்கிங் கிட்ட தான் செகண்ட் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஸோ 2 பேருமே ஒன்னா இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவனை சச்சினை தனியா கூட்டிட்டு போய் பேசுவான். நீ பண்றது நல்லாவே இல்லை, இது ரேணுக்கு கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான். சச்சினும் ரேணு ஃப்ரெண்டு நடந்ததை சொல்றான். செகண்ட் ஹீரோயின் அவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த சீனுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹீரோயின் அழுதுட்டே அவ வீட்டுக்கு போய் எல்லாத்திட்டையும் சொல்றா. அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க. அவன் வந்து என்ன லவ் பண்ணவே இல்லை, இன்னொரு பொண்ணை லவ் பண்றான், என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டா அப்படின்னு செகண்ட் ஹீரோயின் சொல்றான். இந்த மேட்டர் வந்து ரேணுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோயின் வந்து கிளம்பி யூகேக்கு வராங்க. ஹீரோ கூடயே இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒன்னா யூகே சுத்திட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோயின் வந்து ரூம்லயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல செகண்ட் ஹீரோயினோட அண்ணன் வந்து வில்லனா மாதிரி நம்ம ரேணுவை கிட்னாப் பண்ணிடுறான். இது ரொம்பவே காமெடியான ஃபைட் சீன் இங்க வருங்க. இது ஹீரோக்கு தெரிய வர ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் 2 பேருமே ரேணுவை தேட ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வந்து எப்படியோ ரேணு இருக்கிற பிளேஸ் தெரிய வந்துருது. இப்போதான் இங்க ஃபைனல் ஃபைட் வந்து நடக்கும். சரியான காமெடி ஃபைட் நேச்சுரலா இருக்கும். லாஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க அண்ணன் கிட்ட அவன் ஒரு கண்ணை எடுத்து 2 பேத்தையும் கொலை போறேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஆனா செகண்ட் ஹீரோயின் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்களை காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சச்சினும் ரேணுவும் 2 பேருமே கிளம்பி இந்தியாவுக்கு போறாங்க. இந்தியா போய் அங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல வந்து அவங்களோட மேரேஜ் போட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வரும். செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்க வந்து பார்த்து ஒரு லைக் போடுறாங்க. இதோட பிரேமலர் 2 படத்தை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லவ் மூவி ஸ்டோரி எல்லாம் கேட்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது தான் சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் லவ் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நிறைய மூவி ஸ்டோரிஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் லவ் ஸ்டோரி அப்லோட் பண்ணணும்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு படத்தோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஸ்டோரி கிரியேட் பண்ணி போடுறோம். நன்றி, வணக்கம்.